வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி பின்னால் மக்கள் சக்தி உள்ளது. ஆர்பி உதயகுமார் சொல்லி இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னால் மக்கள் சக்தி உள்ளது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஸ்டாலின் முதல்வர் பதவிக்கு வந்துள்ளார். ஆண்டிற்கு 100 நாட்கள் சட்டப்பேரவை நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக மொத்தமாக 100 நாட்கள் கூட சட்டப்பேரவை நடத்தவில்லை என்றும், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது நேரலை செய்யாமல் இரட்டிப்பு செய்யப்படுகிறது என்றும், சட்டப்பேரவையில் கூடுதல் செலவினமான 3000 கோடி ரூபாய் காட்டப்பட்டுள்ளது. இந்திய அளவில் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. மூலதன செலவு குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினார். நிதி அமைச்சர் முழுமையாக பதிலளிக்கவில்லை. மூலதன செலவிற்கான மின்சார கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை உயர்த்தக்கூடாது. திமுக ஆட்சி தொடர ஏதாவது ஒரு சாதனையை திமுகவால் கூற முடியுமா? வரி முறைகேட்டில் ஈடுபட்டுதான் திமுகவின் சாதனையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வறுமையை ஒழிக்க திமுக என்ன நடவடிக்கைகள் எடுத்தது? காவல்துறை கவனக்குறைவால் கரூர் துயரச் சம்பவம் ஏற்பட்டுள்ளது. கரூர் நிகழ்வு குறித்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டதற்கு முதல்வர் கோபப்படுகிறார் என்றும், குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். திமுக அரசு சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் ஜனநாயக படுகொலை செய்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை நேரலை செய்யாமல் திமுக அரசு இரட்டிப்பு செய்து சில்லறைத்தனமாக நடந்து கொள்கிறது. இருமல் மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை தொடர்ந்து ஆய்வு செய்யவில்லை. திமுக அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றவும் இல்லை. தொண்டர் நாடாள முடியுமா என்பதற்கு எடப்பாடி பழனிசாமியின் 4½ ஆண்டு கால ஆட்சியை சாட்சி என்று கூறுகிறார். எடப்பாடி பழனிசாமி திட்டங்களில் புரட்சி ஏற்படுத்தி உள்ளார். முல்லை பெரியாறு விவகாரம் குறித்து முதல்வர் இதுவரை பேசவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் திமுக அரசு தீர்வு காணவில்லை. மக்களின் ஜீவாதார உரிமைகளான முல்லை பெரியாறு, காவிரி, கச்சத்தீவிற்கு பாதுகாப்பும் இல்லை. மொத்தத்தில் தமிழகத்தில் ஜனநாயகம் செத்து விட்டது எனவும், திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் பின்னால் எத்தனை சக்திகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் மக்கள் சக்தி உள்ளது. திமுக ஆட்சியில் என்றால் கைது, ஏனென்றால் சிறைவாசம். 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களாட்சி மலரப்போகிறது. எடப்பாடி பழனிசாமி யார் யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என முடிவு எடுப்பார். கூட்டணி கட்சி, தேசிய கட்சி, தோழமை கட்சி, துணை நின்ற கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து அமைச்சர் பதவிகள் குறித்து முடிவெடுப்பார். வேடிக்கை பார்க்கும் தினகரன் கருத்துக்கு பதில் சொல்லி பெரிதாக்க வேண்டாம். நடிகர் விஜய் பரீட்சை எழுதிய பின்னர் பார்க்கலாம். விஜய் அனுபவம் உள்ளவர்களுடன் பரீட்சை எழுத வேண்டும், இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.